முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட்ல மிக முக்கியமான ஒரு திருப்பம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நடந்திருக்கு. அதில் முக்கியமாக இந்த பீஸ் டீல், அதாவது சமாதானத்துக்கான ஒரு காரியம் போடப்பட்டது. இது ட்ரம்ப்பால் ஏற்படுத்தப்பட்டது. முதல்ல இதை நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பீஸ் டீல் ரொம்ப அவசரமாக ட்ரம்ப் அதை செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்ல, உடனடியாக ட்ரம்ப்புக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும்பான்மை நாடுகள், பாகிஸ்தான், கத்தார், எல்லா பெரும்பான்மை நாடுகள் அவருக்கு வலியுறுத்தின. இந்த பீஸ் டீல் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தது? அதை உடனடியாக நெத்தன்யாகு வெள்ளை மாளிகைக்கே போய் அக்செப்ட் பண்ணுறாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் சமாதானத்துக்கான நோபல் பரிசு இந்த வருடம் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படவில்லை. என்ன காரணம்? அது இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசை வாங்குறதுக்காகவே இவ்வளவும் செய்யப்பட்டது போல இருந்தது. அது மட்டும் இல்லை, அக்டோபரில் இந்த நெட்வொர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி சமாதானத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதில் ட்ரம்ப் பேர் இல்லை. உடனடியாக வெள்ளை மாளிகையினர் ஒரு அறிக்கை கொடுக்குது. தொடர்ந்து அவர் போர்களை நிறுத்துவதற்கான, உயிர்களை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். அப்போ இது வரைக்கும் அவர் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா, நோபல் பரிசு வாங்குறதுக்காக தான் இதை செய்யப்பட்டது போல காணப்பட்டது. ஆனால் ட்ரம்ப்பை குறித்து நாம் சொல்லும்பொழுது, அவர் நிறைய முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்த வரைக்கும் அவர் என்னமோ இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்குறதுக்காகவே இதையெல்லாம் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி, 2வது பகுதி. இப்போ இந்த பீஸ் டீல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசா மக்கள் திரும்பி வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கேருந்து இஸ்ரேல் ட்ரூப்ஸ் வெளிவருவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு நடுவில் 200 அமெரிக்க ட்ரூப்ஸ் அங்கே இறங்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த பீஸ் டீலை நடப்பிக்கிறதுக்காக அப்படின்னு இருக்கு. இதை எல்லாரும் வரவேற்றிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இது முயற்சி எடுபடும், வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்கதுன்னு எத்தனையோ பீஸ் டீல் இஸ்ரேலே பார்த்துருக்கிறது, அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பார்த்துருக்கிறது. அது பீஸ் டீலில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். இப்போ இது எந்த அளவுக்கு போய் நிற்க போகுது? என்னுடைய வியூ படி இந்த பீஸ் டீலுக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஏன் ஆரம்பித்தது? 2023 அக்டோபர் 7 எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை எங்களுக்கு வேண்டும், அதாவது டெம்பிள் மவுண்ட் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தான், அல் அக்ஸா மாஸ்க் அந்த இருக்கிற பகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எந்த முடிவும் வரவே இல்லை. அதில் அது பிணைய கைதிகள் பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 பேருக்கு மேலே, அநேகர் கொலை செய்யப்பட்டு விட்டாங்க. இன்னும் ஏதோ சொற்பம் தான் மிச்சம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதற்கு பழி வாங்கிறதுக்கு ஒரு 60,000-65,000 பேருக்கு மேலே இஸ்ரேல் கொலை பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் மூல காரணமான இந்த காரணம் என்னவாயிருக்கு அப்படின்னு கேட்டால், அது இன்னும் முடிவுக்கே வரல. ஸோ கண்டிப்பாக அது முடிவுக்கு வந்தால் தான் இந்த இஷ்யூ முடிவுக்கு வந்தாக அர்த்தம். இதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். தேசத்துக்காக சண்டை நடந்தது, அப்புறம் எருசலேமுக்காக சண்டை நடந்தது. இது எல்லாமே ஒரு முடிவோடு நின்றுச்சு. இது மட்டும் எந்த முடிவுமே இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த முடிவு என்ன ஆக போகுது? 3வது இதே விஷயத்தில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸ் டீல் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, அதே காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸுடைய இன்னொரு பகுதி 2வது குரூப் அப்படின்னு சொல்கிறவங்க, இது இன்னும் முடிவுக்கு வரல, நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாம் நடந்தால் தான், முழுமையாக இஸ்ரேல் வெளியேறினா தான், நாங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் நடந்தால் தான் இந்த பீஸ் டீல் முடிவுக்கு வரும், நாங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது. இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு பாருங்கள், யார் திருப்பி ஆரம்பித்தாலும் அந்த பீஸ் டீல் உடஞ்சி போயிடும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இது ஒரு கத்தி மேலே இருக்கிற மாதிரி. இது அறக்க பறக்க அவசரமாக போடப்பட்ட மாதிரி இருக்கிறது. ஏதோ ட்ரம்ப் கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் உட்காந்தாரு, இவங்கெல்லாம் பேசினாங்க, எல்லாம் ஓகே சொன்ன மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு இது முடிவுக்கு வரும்னு தெரியல. 4வது இதில் இருக்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துருக்கி அதிபர் எரோடகன் இவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸ் டீலை இதான் லாஸ்ட், இஸ்ரேல் இதை மீறிச்சுன்னா மிக மோசமான பின்விளைவுகளை அதை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார். அதாவது இந்த பீஸ் டீலுக்கு முன்னாடி இஸ்ரேல் பல தடவை இந்த மாதிரி பீஸ் டீல்ஸை தாண்டி இருக்கு, இந்த வாட்டியும் ஏதாவது பண்ணுச்சுன்னா முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு நடுவில் இன்னும் எப்போ வேணாலும் திருப்பி வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இது போயிட்டே இருக்கிறது. ஸோ இதோட முடிவு என்னவா இருக்கும்? உண்மையிலேயே இது ஒரு சமாதான ஒப்பந்தம் தானா? அல்லது இதோடு கூட ஹமாஸோட இது முடிவுக்கு வந்துருமா? அல்லது மீண்டும் இது அந்த மலைக்கான யுத்தம் தொடர்ந்து நடக்குமான்னு என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக என்னுடைய வியூவில் சொல்கிறேன், அந்த மலைக்கான பிரச்சனை தீராமல் இது தீரவே தீராது. ஏற்கனவே பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, அது இன்னும் தீரவே இல்லை. இப்போ புதுசாக இந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. இது இல்லாமல் எருசலேமை 2ஆக பிரிக்கணும், அந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. 2 ஸ்டேட் சொல்யூஷன். இவ்வளோத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு சமாதானம் எப்படி வரும்? ஸோ ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குது. இதோட அப்டேஷன் கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்ததான காரியங்களையும் அடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு சோகமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்சிக்யூஷன். நைஜீரியாவில்
மிக மோசமான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. பல மாநிலங்கள் இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 2008ல ஒரிசால நடந்துச்சு. கிட்டத்தட்ட 200 சர்ச்சுகளுக்கு மேல இடிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நடந்துச்சு. மணிப்பூர்ல நடந்தது. இப்போ நாம கேள்விப்படுற இந்த விஷயம் நைஜீரியாவுல. இத நாம ஏன் இப்ப கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டா, நைஜீரியால நடக்கிற இந்த சம்பவத்த குறிச்சு அமெரிக்கால இருக்கிற காங்கிரஸ்மேன் மூர் அப்படிங்கிறவரு ஒரு அறிக்கைய அமெரிக்க அரசாங்கத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2009லேருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே 50,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 7,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில மட்டுமே 19,000 திருச்சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்தபோது, அதாவது ஒரு மிக முக்கியமான அவசரகால நாடாக, கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து உள்ள நாடாக நைஜீரியாவை ட்ரம்ப் அறிவிச்சார். அறிவிச்சு அதுக்கு ஒரு மேற்பார்வையாளரை நியமிச்சு கண்காணிக்க சொன்னார். அதற்கு பிறகு ஜோ பைடன் வந்தார். அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு? ரிமூவ் பண்ணிட்டார். அவங்களுக்கு கிறிஸ்தவம் என்பது ஜஸ்ட் அன் ரிலிஜியன். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் என்பதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது திருச்சபை அப்படிங்கிற பற்றுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நான் எப்பவுமே சொன்னேன், அமெரிக்கா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு ஆதரவா இருக்குதுன்னு. அங்க வரக்கூடிய தலைவரை பொறுத்து தான் அது பேஸாக இருக்கு. ஜோ பைடன் காலத்துல இது விளக்கப்பட்டது. அதனால தான் பாருங்க, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு உயிர் சேதம். நம்ம வார்த்தையில சொன்னோம்னா, மிகப்பெரியதான ரத்த சாட்சிகள் அங்கே மரிச்சிருக்கிறாங்க. இப்போ திருப்பியும் அந்த இடத்துல பெருமளவுல ஓடுது. இப்போ அந்த காங்கிரஸ்மேன் என்ன எழுதியிருக்கிறார்னா, திருப்பியும் அதை அவசரகால நாடாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த வருஷத்துல இதுவரைக்கும் மட்டுமே 7,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் இதை நைஜீரியாவுக்கு மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இதை உலகம் முழுக்க அமெரிக்கா பார்க்குறோம். அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது. இப்போ இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு? ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு அவர் எத்தனையோ டாக்ஸ் வட்டி போடுறோம், அது போடுறோம், இது போடலாம் சொல்றாரு இல்லையா? சில நாடுகளை பாருங்கள், சில தலைவர்களை பாருங்கள். தங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தங்கள் மதத்தை திணிக்கவில்லை. காப்பாற்றுவதற்காக அங்கே அந்த மைனாரிட்டி பீப்பிள், அப்பாவி மக்கள் அடுகிறதான அந்த பிரச்சனையை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எத்தனையோ காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் இதை என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, என்னுடைய பார்வை எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தலைவர்கள் போகலாம், வரலாம், அவர்கள் பாதுகாக்கலாம், பாதுகாக்காம போகலாம். ஆனால் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இவர்கள் யாருமே இரத்த சாட்சிகள் அல்ல. இவர்கள் அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்கு முன்பாக மேகம் போல திரளான சாட்சிகள். ஸோ இந்த ஒரு ஒரு பரிசுத்தவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் மீண்டும் அங்கே மிகப்பெரிய அளவிலான எழுப்புதல் தான் ஏற்படுமே ஒழிய, கிறிஸ்தவம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இது இந்த கல்லின் மேல் மோதுகிறோம்னு சரி, இது எவன் மேல் மோதினாலும் சரி, மோதுறவங்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய இந்த கல்லுக்கு ஒன்றாகாது. இது கன்மலை கிறிஸ்து. நைஜீரியாவுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சைனாவுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. சைனால இப்போ ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன்ல கூட எந்த விதமான செர்மன்ஸ் நடத்தக்கூடாது. அதாவது ஆராதனைகள் நடத்தக்கூடாது, சர்ச் நடத்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா பகிர்வு, அதாவது நம்முடைய மெசேஜை பற்றி கூட எதுவும் பகிரக்கூடாது, சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒன்று ஆன்லைனில் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரிலீஜியஸை பரப்புகிறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்து நியாயமான காரணம் சொன்னாலும், இது ஒருத்தருடையதான பேச்சுரிமை, அடிப்படை உரிமையை மறிக்கக்கூடியது. தங்கள் மதத்தை பரப்புவதற்கு எல்லாருக்குமே இங்கே உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சைனாவில் இது இப்போ ஆன்லைனில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நேட்வொர்க்கில் சொல்லியிருக்கிறோம். ஆன்லைனில் கூட நீங்கள் ஊழியம் பண்ண முடியாத காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னோம். இப்போ சைனா அதை முன்னெடுத்திருக்குது. ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட்டில் முழுவதுமாக ஆன்லைனில் கிறிஸ்தவம் தடை செய்யப்படுகிற காலகட்டம் வரும். அதற்கு முன்னோட்டமாக தான் இப்போ சைனா செஞ்சிருக்கு. சைனாவில் உள்ள மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். இதுவும் ஒரு வகையான கடைசி அலையாடும். ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யப்படுவீர்கள், அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் இருக்கு. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ சபைக்கு உள்ளேயும் சரி, வெளியும் சரி, அநேக அடையாளங்கள், கர்த்தருடைய வருகைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேர்த்துவரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ்.